எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடொளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 1 வீக்காக கோல்டு காஃப், என்னால் வீடியோவே எடுக்க முடியல. முதல்ல எடுத்து வச்சுருந்த வீடியோ வச்சு தினமும் அப்லோட் பண்ணி அப்படியே ஒப்பேத்திகிட்ருக்கேன். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரிஜினல் பேர்ல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஒரிஜினல் பேர்ல் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறதுல எது ஒரிஜினல் பேர்ல்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது ஒரு செட் வச்சுருக்கேன், இதை பாருங்கள். இது ஒரு செட்டு வச்சுருக்கேன், இதோ இது ஒரு செட்டு வச்சுருக்கேன், இதோ இது ஒரு செட்டு வச்சுருக்கேன். 4 விதமாக வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் எது ஒரிஜினல் கண்டுபிடிப்பீங்க? எல்லாமே நான் பார்த்து தான் வாங்கினது. இது நான் ஜுவல் மேக்கிங் கற்றுக்கிட்டப்ப எனக்கு பிடித்த டிசைனில் ஒரு சோக்கர் மாடல் செஞ்சேன். இது ரொம்ப ஈஸி. இந்த முத்து எடுத்து பார்த்திங்கன்னா, முத்து ஒன்றோட ஒன்று இப்படி பண்ணிங்கன்னா கீச்சு சத்தம் வரும். இது பிளாஸ்டிக் பீடு. இதில் அந்த கீச்சு சத்தம் வரல பாருங்கள். அதுவே இதில் பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் பீடு. இதே பல்லில் கடித்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீச்சு சவுண்டு வரும். அதுதான் ஒரிஜினல் பீடு, முத்து. இந்த பிளாஸ்டிக் பீடு பிளாஸ்டிக் சத்தம் தான் கேட்கும். இதை ரெண்டை வச்சு நீங்கள் ஒரிஜினல் முத்தை கண்டுபிடிக்கலாம். அதுவே இதே மாதிரி பழைய அரிசி புது அரிசி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அரிசியை வாயில் போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கடிப்பட்டு உடப்பட்டுச்சுன்னா அது பழைய அரிசி. கடக்கு சத்தம் வரும். அது பழைய அரிசி. அதுவே பிசின் மாதிரி பல்லில் ஒட்டிக்குச்சின்னா அது புது அரிசி. அப்புறம் கொஞ்சம் அரிசி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி தண்ணியில் களைஞ்சிங்கன்னா கழுநீர் அந்த ரைஸ் வாட்டர் இப்படி தெளிவாக இருந்ததுன்னா அது பழைய அரிசி. இதுவே வெள்ளை வெளேர்னு கழுவ கொலன்னு வெள்ளை வெளேர்னு வந்துச்சுன்னா அது புது அரிசி. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம். இஞ்சி தோல் சீவும் போது சில சமயம் இந்த மாதிரி நல்லா முத்தி இருக்கும், பட் சின்னதாக இருக்கும். நம்ம கத்தியாலையும் சீவ முடியாது. ஸ்பூனில் சுரண்டுனிங்கன்னா நல்லா வரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர், இதுக்குன்னு பாத்திரம் விளக்க தனியாக வச்சுக்கோங்க, இதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. இப்படி சீவி எடுத்திங்கன்னா
அதோட தோலெல்லாம் நல்லா வந்துடும். அதிகமாக சதைகள்லாம் பிஞ்சு போகாமல் தோல் மட்டும் நல்லா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வெய்ய காலத்தில் தயிர் புரை போட்டு வச்சுருப்போம், நல்லா கெட்டியமாக தயிர் போட்டு வச்சுருப்போம். ஆனால் சீக்கிரம் புளிச்சு போயிடும். அப்படி புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சியோட தோல் போட்டு வச்சிங்கனாலும் சீக்கிரம் புளிச்சு போகாது. இல்லாட்டி இஞ்சியே 2 துண்டு போட்டு வச்சிங்கனாலும் சீக்கிரம் புளிச்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த உருளைக்கிழங்கு தோல் கூட இந்த ஸ்க்ரப்பர் வச்சு எடுத்தோம்னா நல்லா வந்துடும். அதே மாதிரி கத்தி, வெட்டாத கத்தி, இதுக்குன்னே ஒன்று தனியாக வச்சுக்கோங்க, ஸ்டீல் ஸ்க்ரப்பர். இந்த மாதிரி பீலர் இதுக்கெல்லாம் நல்லா ஷார்பன் பண்ண உதவும். இந்த மாதிரி கிரேட்டர், இதெல்லாம் ஷார்ப் பண்ணதுக்கு எப்படி வச்சு ஷார்ப் பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிக்கும். அப்புறம் இதுக்குள்ளே அழுக்கு ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம இதை வச்சு ஷார்ப் பண்ணும்போது சீக்கிரம் அந்த அழுக்கும் போயிடும். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம இந்த கிரேட்டரை ஷார்ப் பண்ணும்போது சீக்கிரம் ஷார்ப்பாகிக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட, பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.